திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரகசிய ஆய்வு மேற்கொண்டபோது அமைச்சரிடமே லஞ்சம் கேட்ட அர்ச்சகரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இன்று காலை சாதாரண உடையில் முகக்கவசம் அணிந்து ரகசிய ஆய்வு மேற்கொண்டார். கோவில் வளாகம், முடிக்காணிக்க இடம், தரிசன வரிசை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் அன்னதான கூடத்தில் பக்தர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். அப்போது முகக்கவசத்தை கழற்றிய பிறகு அவர் அமைச்சர் என்பதை அதிகாரிகள் அடையாளம் கண்டுகொண்டனர். இந்த ஆய்வின் போது பணியை சரிவர செய்யாத ஊழியர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுத அமைச்சர் உத்தரவிட்டார். முன்னதாக தரிசன வரிசையில் அமைச்சர் முகக்கவசம் அணிந்து நின்றபோது அவர் அமைச்சர் என்று தெரியாமல் அங்கிருந்த அர்ச்சகர் ஒருவர் விரைவாக தரிசனம் செய்து வைக்க 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அமைச்சர் தன்னிடம் பணம் இல்லை என்று கூற ஜிபேயில் அனுப்புங்கள் என்று அந்த அர்ச்சகர் கூறியது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.